நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் சகானா இண்டஸ்ட்ரியல் ஸ்பேர்ஸ், வி சத்யமூர்த்தி ப்ரொப்ரைட்டர், SKF ஆதரைஸ்டு இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட்டர், மதுரை, திருநெல்வேலி. தி இந்தியன் 3C மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மதுரை, ரன் பை SMPL ராமநாதன் ட்ரஸ்ட் இன் அசோசியேஷன் வித் எஜுகேஷன் இந்தியா. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். இப்போ நம்ம டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் தலைவராக இருந்து தமிழ்நாட்டிலேருந்து போன டாம் பிராம் சொல்லுவாங்க, தமிழ் பிராமின். அவர் டாடா சன்ஸுக்கே தலைவராயிட்டார். அவருடைய ஒரு ஆண்டு வருமானம் 72 கோடி, வரி கட்டி நேர்மையாக. இது தவிர அவருக்கு ஸ்டாக் ஆப்ஷன்லாம் இருக்கும். அவர் திருச்சி RECயில் NITயில் அவர் MCA படித்தார். அவ்வளோதான். அவன் மெடிசின் ஜாயின் பண்ணான், மெடிசின் முடிச்சிட்டான், திருப்ப CA வரான். கேட்டேன், என்னடா CA வர்ற, மெடிசன் தான் முடிச்சிட்டியே அப்படின்னா, அது அப்பாவுக்காக படித்தேன் மேடம், இது நான் எனக்காக படிக்கிறேன் மேடம். எஸ், ஐ ஹவ் சீன் சில்ட்ரன் ஃபார் த லாஸ்ட் 20 years. நீங்கள் இந்திரா நோயை பெப்சிகோவில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். $60 பில்லியன் கம்பெனியினுடைய தலைவி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் BSc டு பிகின் வித். பின்னாடி IIM கல்கட்டா பண்ணாங்க, ஏல் யூனிவர்சிட்டியெல்லாம் போனாங்க. டு பிகின் வித் ஷி வாஸ் கம்ஃபர்டபுள் வித் த நார்மல் டிகிரி. நம்பர் 1 CA படிக்க குவாலிஃபிகேஷன் என்ன? 10th பாஸ். எந்த குரூப் எடுத்துருக்கணும்? எனி குரூப். எந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும்? எனி சப்ஜெக்ட். எந்த வயசு? எனி ஏஜ் குரூப். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நீ 90 வாங்க, 190 வாங்க, 180 வாங்க, எதுவுமே கவலை கிடையாது. நம்பர் 1 நீ நகரத்தார். நம்பர் 2 ஹார்ட் ஒர்க். The only thing that takes you is hard work. Believe me, I did it in my life. 32 வயசுக்குள்ளார 21 வயசில் ஆரம்பித்து 6 முறையில் IAS தட்ட முடியாதா? IPS தட்ட முடியாதா? IRFS தட்ட முடியாதா? ஈஸியாக தட்டலாம். விஸ்வேஸ்வரையா என்கிற இன்ஜினியர்ஸ் டே கொண்டாடப்படுகிற அந்த பெருமகனார் சொல்லுவார், வாட் எவர் இஸ் ஒர்த் டூயிங் இஸ் ஒர்த் டூயிங் வெல். எது ஒன்று செய்யத்தகுந்ததோ அது நன்றாகவே செய்யத்தகுந்தது. நீ என்ன படிப்பு படித்தாலும் அது சிறந்தா பண்ண. CA பண்ணால் நான் டாப்பில் வருவேன், நான் IIT போனாலும் நான் டாப்பில் வருவேன், நான் ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்தாலும் டாப்பில் வருவேன் என்று வர முடியும். வழிகாட்டுதல் உரை வழங்க இருப்பவர் மிதிலைப்பட்டியை சேர்ந்த ஆடிட்டர் திருமதி முத்துகலா அவர்கள். பிரைம் அகாடமியில் 2005ஆம் ஆண்டிலிருந்து CA கிளாஸஸ் எடுத்து வரும் சிறந்த ஆசிரியர் இவர். அது மட்டுமின்றி யோகா இன்ஸ்ட்ரக்டரும் கூட. ஹோலி கிராஸ் காலேஜின் கெஸ்ட் லெக்சரர் இவர். அவர்களை வழிகாட்டுதல் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கிட்ட இருக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் எனக்கு சண்டே தானே ரொம்ப ரொம்ப பிஸி டே. காலையில் 6:30 மணிக்கு ஆரம்பிப்பேன் கிளாஸு, நைட் முடிக்கையில் 8:30 ஆகும். இது நான் ஒரு 20 வருஷமாக பண்ணுறேன், சந்தோஷமாக பண்ணுறேன். அந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் காத்துட்டே இருப்பேன். நான் அன்றைக்கி இன்னர் பீஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் போயிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் மேடம் ஃபோன் பண்ணாங்க, +2க்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க மதுரை நகரத்தார் சங்கம், வரீங்களா மேடம் அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்கள குரலை கூட கேட்டதில்லை, அவங்கள பார்த்தது கூட இல்லை. என் மனசில் கிளிக் ஆனது +2க்கு அப்புறம் என்ன படிக்கலாம், இதுதான் நான் என் மனசில் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கள் அட்டன் பண்ணினேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு இன்னர் பீஸ் வந்துருச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் அக்கௌண்ட்ஸ் எடுத்தேன், நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக எடுத்தேன். ஐ மேட் மை டிசிஷன். தேங்க்யூ மதுரை நகரத்தார் சங்கம். தேங்க்யூ ஸோ மச். இட் ஃபெல்ட் ஸோ குட். தேங்க்யூ. ஸோ ஹவு டிட் திஸ் ஹேப்பன் அப்படின்னு நினச்சி பார்க்கல. ஐ வாஸ் பார்ன் வித் அ சில்வர் ஸ்பூன். நாகப்பா கார்பரேஷன் லக்ஷ்மணன் என்னுடைய அப்பா. கண்ணத்தாளாச்சி வேந்தன்பட்டியில் ஃபஸ்ட் கிராஜுவேட் என்னுடைய அம்மா. அவ்வளோ ஒரு நல்ல படித்த ஃபேமிலி. எனக்கு சப்போர்ட்டுனா அவ்வளோ சப்போர்ட். பார்ன் வித் அ சில்வர் ஸ்பூன் இல்லைங்க, கோல்டன் ஸ்பூன். எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்பா. நான் நினச்சதெல்லாம் தருவாங்க, கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. என்ன +2ல் படிக்கலாம் அப்படின்னு நான் 10th ஸ்டாண்டர்ட் முடித்ததுக்கப்புறம் நான் யோசிக்கும் போது நான் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கேட்கல.
நான் போய் பார்த்தேன். அந்த சயின்ஸ் குரூப்பில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்தது, அந்த கெமிக்கல் ஸ்மெல் வந்தது. சரி, நம்ம காமர்ஸ் படிக்கலாம், காமர்ஸ் படித்தா ஸ்கூல் கேப்டன் ஆகலாம், எல்லா கேம்ஸும் விளையாடலாம் அப்புறம் நினச்சிட்டு தான் நான் போனேன். காமர்ஸ் குரூப்புக்கு போனேன். அங்கே சூப்பராக ஒரு பொண்ணு எம்சி பண்ணிகிட்ருக்கா. அவள் எதுக்கு காமர்ஸ் குரூப் போனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட அவள் மினிமம் 45 வயசு கம்மியாக இருக்கலாம். எஸ் ஆர் நோ? நீ எதுக்குடா போட? ஒப்பந்தமாய் கேன்டன், நீ எதுக்கு காமர்ஸ் குரூப் எடுத்த? உங்களுக்கு இருக்கிற மாதிரி அதே தான் மேம். எனக்கு காமர்ஸ் குரூப்பில் வந்து எடுக்கணுன்றது எய்மே கிடையாது. பட் 10th ஸ்டாண்டர்டில் 8th படிக்கிற வரைக்கும் நான் ஃபஸ்ட் குரூப் தான் எடுக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த 9th 10th அக்கா வந்து ஃபஸ்ட் குரூப் எடுத்திருந்தாங்க. அதில் பட்ட கஷ்டம் நம்மளும் படக்கூடாதுன்றனால 3rd குரூப் எடுத்துட்டேன். எக்ஸலண்ட். எனக்கு அவளை தெரியாது, நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் அவள் மனசில் என்ன நினச்சான்னு எனக்கு தெரியும். திஸ் இஸ் வாட் எவ்ரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட் டஸ். எங்களுக்கு சயின்ஸ்னால் பயங்க, அதுக்கு தாங்க நாங்கள் காமர்ஸ்க்கு வந்தோம். தெரிஞ்சோ தெரியாமலையோ காமர்ஸ் எடுத்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் இன்ஜினியரிங், நீட் எக்ஸாம், ஜேஇ என்னென்னமோலாம் படிக்கலை, நம்மளும் ஏதாவது படிக்கணுமே அப்படின்னு நினைக்கல. நமக்கு எதுவுமே கிடையாது, பிகாம் மட்டும்தான் இருந்தது. ரைட்? என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம்? நல்ல வேலை எங்கள் அப்பா எனக்கு 12வது முடித்தோடனே கல்யாணம் பண்ணிட்டார். ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 1984 ஐ ஃபினிஷ் மை 12th ஸ்டாண்டர்ட். ஸ்கூல் டாப்பர். வாழ்க்கையிலே காமர்ஸ் குரூப்பில் டாப் பண்ணது அந்த வருஷம் தாங்க, திருச்சி டிஸ்ட்ரிக்ட்டு. அது வரைக்கும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டாப்பர்ஸ். சரி, எனக்கு +2 ரிசல்ட் வருது. அன்னைக்கு தாங்க எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்க. சூப்பர் மாப்பிள்ளை, பெஸ்ட் ஃபெலோ. மை ஹஸ்பண்ட் வாஸ் வெரி வெரி நைஸ். எங்கள் அப்பா நான் நினச்சதை வாங்கி கொடுப்பாரு, என் ஹஸ்பண்ட் நான் நினைக்கிறதுக்கு முன்னாலே வாங்கி கொடுப்பாரு. அவ்வளோ ஒரு நல்ல பர்சன். இப்போ தான் நம்ம ஸ்டோரிக்கு வரோம். நான் வந்து மலேசியாவில் இருந்தேன், 2 பிள்ளைங்க. ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் மை ஹஸ்பண்ட் பாஸ்ட் அவே. அதுக்கப்புறம் தான் என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம். +2 விளையாட்டா காமர்ஸ் குரூப், எங்கே படிக்கலாம் என்ன படிக்கலாம் தெரியாது. +2 முடிச்சிருக்கேன், 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஐ ஹாவ் டு டேக் ஓவர் அ ஃபேமிலி. இப்போது என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம்? காலேஜுக்கு போக முடியாதுங்க, பிள்ளைங்க இருக்காங்க. என் லைஃப்பை பார்த்துட்டு பிள்ளைங்க லைஃப்பை முடியாதுங்க. ஸோ நான் படிக்கணும். என்ன படிக்கலாம்? மெடிசன் படிக்க முடியாது, இன்ஜினியரிங் படிக்க முடியாது, பிகாம் காலேஜுக்கு போக முடியாது. அப்போ என்னங்க படிக்கலாம்? சிஏ படிக்கலாம். எஸ், சிஏ படிக்கலாம். 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 12th எக்ஸாம் எழுதியிருக்கணும், போதும். 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 12th எக்ஸாம் எழுதியிருக்கணும், போதும் சிஏ படிக்கிறதுக்கு. சரி, சிஏ படிக்கலாம். பக்கத்தில் போய் கேட்டால், மேடம் அதெல்லாம் பாஸ் பண்ண முடியாது மேடம், உங்கள் வயசில் அதெல்லாம் முடியவே முடியாதுங்க. ஏங்க? ஐயோ அது ரொம்ப கஷ்டங்க. முதல்ல நீங்கள் ஒரு பரீட்சை பாஸ் பண்ணோம், அப்புறம் ஒரு ஆடிட்டர்கிட்ட வேலை பார்க்கணும், அப்புறம் இன்னொரு பரீட்சை பாஸ் பண்ணோம், அப்புறம் ஒரு ஆடிட்டர்கிட்ட வேலை பார்க்கணும். முடியாதுங்க. அது ஏங்க முடியாது அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், புக்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, நீங்கள் படிக்கணும், கிளாஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க, எந்த காலேஜ்லேயும் சிஏ சொல்லி கொடுக்கறது கிடையாது, எந்த காலேஜ்லேயும் சிஏ கிளாஸஸ் கிடையாது. நோ நீட் டு கோ டு காலேஜ். நம்பர் 1 10th பாஸ் பண்ணியிருக்கணும். நம்பர் 2 12th எக்ஸாம் எழுதியிருக்கணும். நோ நீட் டு கோ டு காலேஜ். இது தாங்க என்னுடைய கோர்ஸ். என்னன்னே தெரியாது எனக்கு. சிஏனா என்னன்னே தெரியாது, அக்கௌண்ட்ஸ்னால் அது என்னென்னு தெரியாது, காமர்ஸ்னால் என்னென்னு தெரியாது, எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு தெரியாது. ஜாயின் பண்ணேன், +2 முடித்தேன். அதே மாதிரி சிஏனா என்னன்னே தெரியாமல் ஜாயின் பண்ண ஆள் நான் தாங்க. என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம்னு யாருமே எனக்கு சொல்லலைங்க. போனேன், ஜாயின் பண்ணேன், ஃபவுண்டேஷன் எழுதினேன், பாஸ். அப்புறம் ஒரு ஆடிட்டர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன், 3 வருஷம். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இன்டர் பாஸ். இன்னும் ஆர்டிகல்ஷிப் முடிகிறதுக்கு 6 months, 8 papers, final pass, waiting for 3 more months, finished my articleship. I am a chartered accountant. Well, CA படிக்கிறது ஈஸியாக கஷ்டமாக
எப்போ படிக்கணும், எதுவுமே இல்லைங்க. ஒன்லி திங் நகரத்தாராக இருக்கணும். ஐ அண்டர்ஸ்டுட் தட். இன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ண சொன்னாங்கள்ல அண்ணன், அதை நான் இப்போ உட்காந்து பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது. நான் நகரத்தார். ஐ வாஸ் பார்ன் இன் அ பிஸ்னஸ் கம்யூனிட்டி. பிஸ்னஸ் என் பிளட்டில் இருக்குதுங்க. பிஸ்னஸ் என் பிளட்டில் இருக்குதுங்க. நம்ம பாஸ் பண்ண முடியும். நம்பர் 2, எனக்கு நேர்மை இருக்குது, இன்ட்யூஷன் இருக்குது. இங்கே படிக்காத ஆயாவால் முறுக்கு விதவிதமாக சுத்தம் போது ஒரு அரிசி உளுந்த வச்சுட்டு எங்கள் ஆயா தேங்குழல் பண்ணுவாங்க, முறுக்கு பண்ணுவாங்க, சீடை பண்ணுவாங்க. எல்லாம் ஒரே அரிசி ஒரே உளுந்தில் இவ்வளோ விதவிதமாக பண்ணுற என்னுடைய ஆயாவால், அந்த பேத்தியால் ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் பண்ண முடியாதா? என்னால் முடியும். இதுதான் எனக்கு தோணுச்சு. நம்பர் 1, CA படிக்கிறதுக்கு என்ன தேவை? 10th பாஸ். நம்பர் 2, +2 எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஐயோ, அப்போ என்னுடைய இந்த பக்கத்தில் ஒரு பையன் கேட்குறான், நான் சயின்ஸ் தானே எடுத்தேன் இல்லையா, நீ ஜுவாலஜி தானே படிக்கிற, இப்போ நான் CA படிக்கலாமா அப்படின்னா, தம்பி நீ படிக்கலாம். CA படிக்கிறதுக்கு மேடம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களும் CA படிக்கலாம். ஏன், சிதம்பரம்னு என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, அவன் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் வந்து இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்ருக்கான். அவன் சொன்னான் என்கிட்ட, ஆண்டி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது ஆண்டி, நாங்கள் லாஸ்ட் 2 days மட்டும்தான் நாங்கள் இன்ஜினியரிங் படிப்போம் அப்படின்னு சொன்னான். இப்போ இங்கேயும் ஒருத்தங்க சொன்னாங்க அதே மாதிரி, லாஸ்ட் 2 days மட்டும்தான் நாங்கள் இன்ஜினியரிங் படிப்போன்னு. அவன் வந்து சொன்னான், ஆண்டி எனக்கு போர் அடிக்குது, எனக்கு CA கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டான். வாடா உட்காருடான்னு சொல்லிட்டு டே டைம் CA கிளாஸ் படிப்பான். அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து காலேஜுக்கு போயிட்டு வருவான். CA முடிச்சிட்டாங்க, இன்ஜினியரிங்கும் முடிச்சிட்டாங்க, டாப் லெவலில் இருக்காங்க. அவன் ஒருத்தன் இருக்கான். இன்னொரு ஆள் இருக்காங்க, அவன் வந்து மெடிசின் ஜாயின் பண்ணான், மெடிசின் முடிச்சிட்டான், திருப்ப CA வரான். கேட்டேன், என்னடா CA வர்ற, மெடிசன் தான் முடிச்சிட்டியே அப்படின்னா, அது அப்பாவுக்காக படித்தேன் மேடம், இது நான் எனக்காக படிக்கிறேன் மேடம். எஸ், I have seen children for the last 20 years. I know them. I know children. I know that is how they are. CA படிக்கணும்னா முடியுங்க. நம்பர் 1, 10th பாஸ். நம்பர் 2, 12th எக்ஸாம் எழுதியிருக்கணும். எந்த குரூப், எனி குரூப், எந்த சப்ஜெக்ட், எனி சப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல நாங்கள் தாங்க லாஸ்ட்டு. எப்போவுமே CA கிளாஸஸ் தாங்க லாஸ்ட் ஆரம்பிப்போம். ஏன் ஆரம்பிப்போம்னா, காலேஜில் எல்லாரும் சேர்ந்துருவாங்க. யார் யாரெல்லாம் காலேஜில் சேர முடியாதோ CAக்கு வருவாங்க. நீட் எக்ஸாம் ரிசல்ட் வரும், CA கிளாஸ் ஜோஜோன்னு நடக்கும். JIT ரிசல்ட்ஸ் வரும், அன்னைக்கும் CA கிளாஸ்லாம் அவ்வளோ பேர் சேருவாங்க. ஏன்னா நாங்கள் தான் லாஸ்ட் வருவோம். இன்னைக்கு கிளாஸ்லேயும் மதுரை நகரத்தார் சங்கம் எங்களை லாஸ்ட்டில் சேர்த்தாங்க. தேங்க்யூ சார். ஓகே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப், இங்கே உள்ள லேர்ன்டு பீப்புள், நல்ல படித்த பசங்க, உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்தில் உள்ளவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள். நம்பர் 1, CA படிக்க குவாலிஃபிகேஷன் என்ன? 10th பாஸ். எந்த குரூப் எடுத்துருக்கணும்? எனி குரூப். எந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும்? எனி சப்ஜெக்ட். எந்த வயசு? எனி ஏஜ் குரூப். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நீ 90 வாங்க, 190 வாங்க, 180 வாங்க, எதுவுமே கவலை கிடையாது. நம்பர் 1, நீ நகரத்தார். நம்பர் 2, hard work. The only thing that takes you is hard work. Believe me, I did it in my life. My son is a NIT person. My daughter is a JIPMER doctorate. She is a pediatric pulmonologist. Okay, both my children are done well. I am not so proud, I am not so big. The only thing is hard work. Hard work will only be rewarded. எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு கிடைக்கும். நம்பர் 1, மெயின் நேம் ஃபார் CA is 10th பாஸ். எந்த குரூப்? எனி குரூப். எவ்வளோ மார்க்ஸ்? எனி மார்க்ஸ். என்ன பண்ணணும்? only hard work. Okay, I am here in Trichy. Anything, anybody wants any help, எப்போ என்ன டவுட் வந்தாலும் என்னை கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் த லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ சந்தோஷம் சார் எனக்கு இங்கே வந்ததில். ஆண்டுக்கு 10 ஆடிட்டர்களை நம்ம ஊரில் உருவாக்குவதில் சபதம் கொண்டு இன்று வரை கோச்சிங் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு சிறப்பம்சம், இதுதான் முதல் மேடை ஆட்சிக்கு. வெளியில் எங்கேயும் வந்ததில்லை. ஏற்கனவே சந்திரசேகர் சார் வந்ததில்லை. வராதவங்களாம் வந்த நிகழ்ச்சியில் அவங்க 250 பேர் உருவாக்கியிருக்காங்க ஆட்சி. இதே மாதிரி மதுரையில் எல்லாரும் உருவாக்கணும்னு வேண்டிக் கொள்கிறோம்.
அடுத்ததாக பிரபல எழுத்தாளர் சுமார் 60க்கும் மேற்பட்ட புத்தகங்களை இயற்றியுள்ளார். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கோர் குணமுண்டு என்னும் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் வரிகளுக்கு ஏற்ப தமிழ் மீது மிகுந்த ஆர்வமுடையவர். அது மட்டுமின்றி சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், சிறந்த பயிற்சியாளர், அது மட்டுமின்றி சிறந்த ஆசிரியரும் கூட. இவர் திட்டமிடுவோம் வெற்றி பெறுவோம், தொட்டதெல்லாம் பொன்னாகும், காலம் உங்கள் காலடியில், அல்ல அல்ல பணம் மற்றும் மன அழுத்தம் விரட்டலாமா போன்ற பல்வேறு புத்தகங்களுக்கு சொந்தக்காரர். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் திரு சோமவல்லியப்பன் அண்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மதுரை நகரத்தார் சங்கம் அதனுடைய தலைவர் சிதம்பரம் அண்ணன் அவர்கள், செயலாளர் திரு மெய்யப்பன் அண்ணன் அவர்கள், பொருளாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மற்றும் இணை செயலாளர் திரு கணேசன் அவர்கள், எனக்கு முன்னால் பேசிய கருத்தாளர்கள், ஆட்சி வந்தாச்சு மற்றும் நகரத்தார் திருமகள் பத்திரிகையினுடைய ஆசிரியர் பெருமக்கள், அவரோடு வந்திருக்கின்ற விருந்தினர்கள், மாணவர்கள், பெற்றோர், மிகச்சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற தம்பி தங்கை, தம்பி பெயர் எனக்கு பாதி தெரியும், வளர்ந்து வரும் ஒரு கமலஹாசன், சின்னஞ்சிட்டி, அண்ணாமலை மற்றும் லட்சுமி. உங்களை பற்றி அண்ணன் சொன்னாங்க, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. ஆட்சி வந்தாச்சு பழனியப்பன் அண்ணன் சொன்னாங்க நீங்கள் பொன்னாடை பொறுத்தையில். நான் கலந்து கொண்ட கூட்டத்திலேயே ரொம்ப அதிகமான நேரம் கலந்து கொண்ட கூட்டம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை சாயங்காலம்னு போட்டு நேற்று ராத்திரி 8 மணிக்கு நான் ட்ரெயினில் கிளம்பி காலையில் கொண்டு வந்து முருகரை பார்த்துட்டு நான் இந்த டீமோடு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் மாதிரி ஆகிட்டோம் நாங்கள். இப்போ இங்கே உட்கார்ந்துருந்த எனக்கு தெரியும் உங்களுடைய சிரமம். இங்கே உட்காந்துருக்கிறது இவ்வளோ நேரம் அந்த பலூனை ஊதி 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 இடமே இல்லாத போது அந்த பலூனை என்கிட்ட கொடுத்து நீங்கள் கொஞ்சம் ஊதுங்கன்னு இருக்காங்க. வேறு வழி இல்லை, நான் இதுக்காகத்தானே வந்திருக்கேன். பலூன் வெடிக்காமல் ஊதுவோம். நிறைய பேச்சாளர்கள் அவங்களுடைய ஆர்வம் ரொம்ப அதிகம். நிறைய எண்ணிக்கையில் நிறைய தகவல்களை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது பாராட்டுக்குரிய நோக்கம். கொஞ்சம் பேச்சாளர்களை கொஞ்சம் இனி வருங்காலங்களில் குறைச்சிக்கிட்டு நடுவில் கொஞ்சம் இடைவெளி கொடுத்தா அவங்க டாய்லெட் போயிட்டு வந்துட்டு அப்படி இருக்கும்போது உள்ளே போய் சேர்ந்துடும். நம்ம கொடுத்தது சேர்ந்துடும், அங்கே போய் சேர்றதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் எல்லாருமே நல்லா பேசினாங்க. லாஸ்ட்டாக பேசின ஆட்சி உட்பட ஆட்சியினுடைய இந்த மலர்ந்த முகமே, அவங்க காலையிலேருந்து மலர்ந்து சிரிப்பாகவே இருக்காங்க. எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதை விட ஒரு ஆட்சி அங்கே பக்கத்தில். இப்படிப்பட்ட நகரத்தார்கள் மத்தியில் பேசுவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இவங்க நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. பல நம்ம கோயில் திருப்பணி பண்ணுறோம், விடுதிகள் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணுறோம். இன்றைக்கு அவசியமான தேவைப்படுகிற இந்த கைடன்ஸுக்கான முயற்சியை மதுரை நகரத்தார் சங்கம் எடுத்திருப்பதை நான் மனதார பாராட்டுகிறேன். ஆக்சுவலாக இது ஒரு 400-500 பேர் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு ப்ரோக்ராம். அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்க, அவ்வளோ ஒர்த்து ப்ரோக்ராம் இது. பட் ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் எல்லாருக்கும் வேறு வேறு வேலைகள் இருக்கிறதுனால அல்லது இதில் எப்படி இருக்கும் என்று தெரியாத காரணத்தினால தவற விட்டுருக்கலாம். நல்ல வேலையாக நம்முடைய நாட்டுக்கோட்டை அந்த இவங்க தொலைக்காட்சி அதை நிச்சயமாக நம்ம நகரத்தார் பெருமக்கள்கிட்ட கொண்டு போய் பிரமாதமாக சேர்த்துருவாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு கால் கூட்டம் வராதுக்கு நீங்கள் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம். இப்போது இங்கே 2 கேள்வி இருக்குது. என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம்? நான் அந்த கேள்வியை கொஞ்சம் மாத்திரேன். காலையிலேருந்து அந்த கேள்வியை உங்களை கேட்டுட்டாங்க. எதற்காக படிக்கிறோம், யாருக்காக படிக்கிறோம்? ஸோ நீங்கள் உங்களை கேட்டுக்க வேண்டியது எதுக்காக படிக்கணும்? சார் கண்ணதாசன் படித்தாரா? இப்படி நிறைய கேள்விகள் கேட்கலாம். படிக்காத மேதைகள் இல்லையா? நிறைய இருக்காங்க, படிக்கணும். ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிங்க. நீங்கள் இப்போது நான் ஒரு PhD வரைக்கும் பண்ணியிருக்கேன் பின்னாடி. அதுக்கப்புறம் NLPலாம் பண்ணேன். ஆர்வம் இருந்ததுனால பண்ணேன். நான் எனக்கு PhD பண்ணி என் படிப்பெல்லாம் முடிஞ்சு வேலையெல்லாம் விட்ட பிறகு நான் PhD பண்ணேன். என்னுடைய வேலைக்காக பண்ணலை, ஆர்வத்துக்காக பண்ணேன். நீங்கள் எதற்காக படிக்கிறீர்கள்? இப்படி நம்ம ஒரு கேள்வியை கேட்டு யாருக்காக படிக்கிறோம் அப்படின்னா,
பெரும்பாலான மக்கள் படிக்கிறது வந்து சம்பாத்தியத்துக்கு தான். படிக்காமல் எப்படி சம்பாதிக்கிறது? கண்டிப்பாக சம்பாதிக்கிறதுக்காக படிக்கணும். இன்னும் சில பேருக்கு வசதி இருக்குது, குடும்பத்தில் நகரத்தார் குடும்பங்கள் நல்ல வசதியெல்லாம் இருக்குது, அவங்களும் படிக்கிறாங்களே. ஏன் படிக்கிறாங்க? இப்போ உலகம்பட்டி லேனா காதிநாசன் பையனை எம்பிஏ படிக்கிறதுக்கு அமெரிக்கா அனுப்பிச்சாங்க, பல பேர் அனுப்புகிறாங்க. இப்போ நான் அவங்கள சொல்லலை, குறிப்பாக பணம் இருந்தும் ஏன் படிக்கிறார்கள், வசதி இருந்தும் ஏன் படிக்கிறார், ஸ்டேட்டஸ் வேணும். இப்போ நான் போய் நான் டாக்டர் வள்ளியப்பன் அப்படின்னு சோம வள்ளியப்பன் சொன்னால் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு டாக்டரேட் அப்படின்னா ஒரு மதிப்பு இருக்குது. நான் ஒரு எம்எஸ்சி படிச்சிருக்கேன், பிஎஸ்சி படிச்சிருக்கேன், ஒரு மதிப்பு இருக்குது. படிக்கவில்லை என்று சொல்லுகிற போது சில சபைகளில் நமக்கு ஒரு கூச்சம் தயக்கம் இருக்கும், பின்னாடி சரி பண்ண முடியாது. இந்த காலத்தில் நம்ம அதை படிச்சிடணும். இப்போது படிப்பு என்பது குறைந்தபட்சம் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அல்லது ஒரு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம பண்ணோம். ஸோ முதலையெல்லாம் படிப்புனா ஒரு டிகிரி படித்தாலே பெரிய படிப்பு, அதுக்கு முன்னாடி எஸ்எல்சி படித்தாலே பெரிய படிப்பு. எங்கள் அம்மாவெல்லாம் எஸ்எல்சி படித்ததே வந்து ஆங்கிலத்தில் நல்ல புலமை இருக்கும் அவங்களுக்கு. எஸ்எல்சி அப்புறம் டிகிரி அப்புறம் பிஜி, இப்போது இன்ஜினியரிங், நடுவில் வந்து கொஞ்சம் பிகாம்லாம் இருந்தது. ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் உலகத்தில் வந்து ஒரு படிப்பை ஒரு மினிமம் கேரண்டியாக வச்சுருக்காங்க சம்பாதிக்கிறதுக்கு. நிச்சயமாக ஒரு டிகிரியோ ஒரு பிஇயோ ஏதோ ஒன்று படித்தோம்னா ஒரு கௌரவமான பிழைப்பு பிழைக்கலாம், சாப்பிட்றதுக்கு வழி ஒன்றும் சிரமம் இருக்காது மெஜாரிட்டி. இதில் ஒரு மைனாரிட்டி குரூப் இருக்காங்க, கொஞ்சம் சிறுபான்மை பகுதியினர். இந்த படிக்கிற மொத்த மக்களில் அவங்க வந்து தேடி தேடி படிக்கிறவங்க, வித்தியாசமான படிப்பு, ஜியாலஜி படிப்பேன் நான், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு படிக்கிறாங்க. இந்த பெரும்பாலான மக்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு மினிமம் கேரண்டி, ஒரு வேலை கிடச்சிருது, ஒரு பேங்க்லேயோ ஒரு நிறுவனத்துலேயோ ஒரு வேலை கிடச்சிருது. அதனால் நீங்கள் ரொம்ப தனியாக எடுத்து படிக்கிற போது உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கலாம், அதை விட்டுடுவோம். இப்போது என்ன படிக்கலாம்னு கேட்குற போது, இப்போ என்னுடைய படிப்பே ரொம்ப வித்தியாசமான படிப்புகள். நான் இன்னும் உங்களை கேட்குறேன், இப்போ 1000 சினிமா பாட்டுக்கு மேலே பாடின திரைப்பட பாடகர் கார்த்திக் இருக்கார்ல, கார்த்திக் வந்து பிஇ. நம்ம கிரிக்கெட்டர் ஸ்ரீகாந்த், அஸ்வின் இவங்கெல்லாம் வந்து பிஇ இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. டைரக்டர் மணிரத்னம் எம்பிஏ படிச்சிருக்காரு. இப்போ படம் நம்பி நாராயண் பற்றி எடுத்திருக்கிற மாதவன் எம்பிஏ படிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் படித்ததை பண்ணலை, இப்போ நானே படித்ததை பண்ணலை பின்னாடி. அதனால் இதை பற்றி ரொம்ப ஒரு அப்படியே இந்த சிஏ எல்லாம் படித்ததே பண்ணிகிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும். அது தப்பு இல்லை, நல்லது. இப்போ எல்லா இன்ஜினியரும் படித்ததே பண்ணுறதில்ல, அவங்க அப்புறம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ரொம்ப நாள் இன்ஜினியரிங்கே பண்ண மாட்டாங்க, க்ரோத்துங்கிறதே மேலே வந்துடும். ரொம்ப டாக்டர் தொழில் தான் பண்ணுவாங்க, சிஏ தான் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனல்ஸ் தவிர மற்ற எல்லாரும் நிறுவனங்களில் நம்ம மாறி வந்துடுவோம், தொழிலே மாறிடும். அதனால் ஓரளவுக்கு முக்கியத்துவம். இப்போ நீங்கள் இதை ஒரு பெரிய ப்ரெஷராக எடுத்துக்க வேண்டாம், ஒரு கேஷுவலாக இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம டாடா கன்சல்டன்சி சர்வீஸில் வந்து தலைவராக இருந்து தமிழ்நாட்டிலேருந்து போன டாம் பிராம் சொல்லுவாங்க, தமிழ் பிராமின். அவர் வந்து டாடா சன்ஸுக்கே தலைவராகிட்டார். அவருடைய ஒரு ஆண்டு வருமானம் வந்து 72 கோடி, வரி கட்டி நேர்மையாக. இது தவிர அவருக்கு ஸ்டாக் ஆப்ஷன்லாம் இருக்கும். அவர் வந்து திருச்சி ஆர்இசியில் என்ஐடியில் அவர் எம்சிஏ படித்தார், அவ்வளோதான். அது டிகிரி இன்ஜினியரிங்லாம் இல்லை. நாங்கள் சில இடங்களில் எம்சிஏலாம் எடுக்கவே மாட்டோம் வேலைக்கு, எம்சிஏ தான் படிச்சிருக்காரு. அவர் டாடா கன்சல்டன்சியினுடைய தலைவர், டாடா குரூப்புக்கே தலைவர் அவர். நீங்கள் இந்திரா நோயி பெப்சிகோவில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். $60 பில்லியன் கம்பெனியினுடைய தலைவி வந்து சென்னையில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பிஎஸ்சி டு பிகின் வித், பின்னாடி ஐஎம் கல்கட்டா பண்ணாங்க, ஏல் யூனிவர்சிட்டியெல்லாம் போனாங்க. டு பிகின் வித் ஷி வாஸ் கம்ஃபர்டபுள் வித் த நார்மல் டிகிரி. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப வந்து அப்படியே தலையை குழப்பிக்கிட்டு இதுவா அதுவான்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆர்னால்ட் ஸ்வாஸ்நேக்கர் பார்த்துருக்கீங்களா? டெர்மினேட்டர் படம்லாம் நடிச்சிருப்பார் நிறைய சினிமாக்களில். அவர் வந்து சாதாரணமாக ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தார். ஒரு சலூனில் உட்காந்து ஒரு நாள் புஸ்தகம் புரட்டிகிட்டு இருக்கிற போது அவர் கண்ணில் பட்டது பாடி பில்டர்ஸினுடைய படங்கள். என்னடா இவனுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது, நம்ம சும்மா உட்காந்துருக்கேன், பாடி பில்டிங் தானே நம்ம பண்ணுவோம். ஆச்சி சொன்ன மாதிரி நோ ஏஜ், நோ எஜுகேஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ அவர் பாடி பில்டிங் பண்ணி பிகேம் ஒலிம்பியா 5 டைம்ஸ் சாம்பியன். அதுக்கப்புறம் பார்த்தார் பாடி பில்டிங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த ஆக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய மதிப்பு இருக்குன்னு அடுத்த ஒரு கோல் செட் பண்ணார். பிகேம் த டாப் ஆக்டர் இன் ஹாலிவுட், போத் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி அவார்ட்ஸ்லேயும் சரி. என்ன இதே பண்ணிகிட்டு இருக்கோம், எத்தனை படம் தான் கொடுக்கறதுன்னு கவர்னர் ஆகணும்னு முடிவு பண்ணார். கலிஃபோர்னியாவோட கவர்னர் ஆகிட்டார் நெக்ஸ்ட்டு. அதே பண்ணிகிட்டு இருக்கிறமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சோஷியல் ஒர்க்குக்கு வந்து நவ் ஹி ரன்ஸ் அன் இன்ஸ்டியூஷன்.
ஸோ வாழ்க்கையில் ப்ரொக்ரெசிவாக கோல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி வர்ற மாடு இல்லை. நம்ம அனுபவம் வருது, நமக்கு வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்குது, மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா நல்லது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் சைலேந்திர பாபு, இறையன்பு ஐஏஎஸ், இது மாதிரி பல பேர், நீங்கள் இந்த ராதாகிருஷ்ணன் சுகாதாரத்துறையில் இருந்தவங்களாம் எவ்வளோ மதிப்போடு இருக்காங்க. நீங்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கான அடிப்படை தேவை வந்து சாதாரண டிகிரி. அவங்க கேட்டிருக்கதே வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் ஒரு டிகிரி தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய திறமை. அதனால் இந்த கிராஸ் ரோட்ஸில் நிற்கையில் நீங்கள் வச்சுருக்கிற பல்வேறு வாய்ப்புகளில் ஒரு நார்மல் டிகிரி இன் குட் காலேஜ் இஸ் நாட் அ பேட் ஆப்ஷன் அட் ஆல். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நீங்கள் வேலைக்கு போகலாம், சொந்தமாக தொழில் தொடங்கலாம். சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு ஒரு அனுபவ அறிவுக்காக ஒரு காலேஜ் போகிறது, ஒரு மதிப்புக்காக போகலாம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பில்கேட்ஸ் வந்து எம்பிஏ ஜாயின் பண்ணிவிட்டு அவர் வேலை படிக்கிறதே விட்டுட்டு போயிட்டார். ஏன்னா அவர் அந்த கம்ப்யூட்டர் தொழில் அவருக்கு கிளிக் ஆகுது. ஸோ அதை விட்டுட்டு போயிட்டார். ரொம்ப பிரமாதமாக வந்தார். இப்போ இன்றைக்கி ஒரு பிரமாதமாக இருக்கார். நீங்கள் ஜாபில் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, ப்ரைவேட் ஜாப் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஜாப் தான் போகிறதுனா நீங்கள் நிறைய மதிப்பான வேலைகள் இருக்குது. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்கிறத நீங்கள் எழுதணும். நீங்கள் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐபிஎஸ் ஆகலாம். நம்மக்கிட்ட ஒரே ஒரு டிஎஸ்பி தான் இருந்தாங்க. அவங்க காசி சத்திரத்தில் சொத்துக்களை மீட்கிறதுக்கு அவ்வளோ உதவியாக இருந்தாங்க. அப்துல் கலாம் கிட்ட பர்சனல் ப்ரொடெக்ஷனில் இருந்தாங்க அவங்க. ஸோ நிறைய போலீஸில் மதிப்புமிக்க வேலைகளில் வரலாம். இப்போல்லாம் போலீஸில் வந்து நல்லவர்கள் வர வேண்டும், வல்லவர்கள் வர வேண்டும் என்பது என்ன போன்றவர்களுடைய உங்கள் பலருடைய ஆசையாக இருக்கலாம். நேர்மையாக இருக்கவங்க வரணும் என்று அங்கே வரலாம். பேங்க்ஸில் பெருசாக வரலாம். நீங்கள் ஒரு டிகிரியை வச்சு ஆர்டினரி எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து மேலே வரலாம். ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதுறதுக்கு அது போதும், அதுக்கு மேலே எதுவும் கேட்கல. பலர் சொன்ன மாதிரி ஒரு டிகிரி, அதற்கு பிறகு நீங்கள் என்ன துறையை முயற்சிக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கு பண்ணலாம். இன்சூரன்ஸ் என்ற ஒரு துறை இருக்குது. ஆக்சுரியல்னு பிஷப் காலேஜில் நான் போயிருக்கேன், அங்கே ஒரு கோர்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறது, ஏகப்பட்ட சம்பளம், சாதாரணமாக அந்த அட்மிஷன் கிடைக்கும். ஸோ லா படிக்கலாம். நல்லா பேசுனீங்க நீங்கள். உங்களுடைய பின்பலம்லாம் அவங்க சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க, உங்களை சந்தோஷமாக இருந்தது. டிஃபென்ஸுக்கு போகலாம். ரயில்வேஸ் இருக்குது, அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. நான் ரயிலில் வரப்போது ஒருத்தரை சந்தித்தேன். அவருடைய மகள் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். கவர்மெண்ட்டில் 6 லட்சமோ 7 லட்சமோ சம்பளம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஐஎஃப்ஆர்எஸ் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது படிச்சிருக்காங்க. ஸோ நியாயமாக சாதாரண படிப்புகள் படித்து பெருசாக வரலாம். நான் ஏன் இந்த சாதாரண டிகிரியை சொல்கிறேன்னா எல்லாருக்குமானது அல்ல. நிறைய பேர் இன்ஜினியரிங் தான் அது மட்டும்தான்ங்கிற மாதிரி ஒரு பிரம்மையை உண்டாக்கிட்டதுனால அது தப்பு இல்லை. பட் நான் இங்கே காலையிலேருந்து பார்க்குறேன், 2 டாக்டர் வந்து சொல்கிறாங்க, நிறைய டாக்டர் இருக்காங்க, படித்து முடிக்க 40 வயசு ஆகும், சம்பாதிக்க லேட் ஆகும். ஃபஸ்ட் டைம் நம்ம இதெல்லாம் கேள்விப்படுறோம். இப்போது நம்ம டாக்டர் எங்கேயோ உயரத்தில் வச்சுருந்தோம். இப்போ அவங்க நல்லா சம்பாதிக்க ப்ராக்டிஸ், இனிமேல் ப்ரைவேட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, கார்ப்பரேட் போனால் தான் பிழைக்கலாம். மாறுது நிலைமை. நம்ம இன்னும் பழைய பேரடைமில் இருக்கக்கூடாது. இப்போ வந்து அதே மாதிரி இன்ஜினியரிங்கும் நீங்கள் நல்ல காலேஜஸில் கிடைச்சா படிக்கலாம், இல்லைன்னா மற்றபடி படிக்க வேண்டாம். இப்போ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் 21 வயசாக இருந்தால் போதும். பெண் போலீஸ் வரலாம், பெருசாக வரலாம். ஸோ 21 வயசுலேருந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். ஃபார்வர்ட் காஸ்ட் எல்லாம் வந்து 6 அட்டெம்ப்ட் தான் அலவுடு. எஸ்சிக்கெல்லாம் வந்து அன்லிமிட்டெட் அட்டெம்ப்ட்ஸ். 32 வயசு வரைக்கும் எழுதலாம். அவங்களுக்கு 37 வயசு. 32 வயசுக்குள்ளார 21 வயசில் ஆரம்பித்து 6 முறையில் ஐஏஎஸ் தட்ட முடியாதா, ஐபிஎஸ் தட்ட முடியாதா, ஐஆர்எஃப்எஸ் தட்ட முடியாது? ஈஸியாக தட்டலாம். 6 அட்டெம்ப்ட்டு. எத்தனாவது அட்டெம்ப்ட்டில் நீ வந்தால் யாரும் கேட்க போகிறதில்ல. பயிற்சிங்கிறாங்களே, நீங்கள் 1 முறை 2 முறை 3 முறை எழுத 5ஆவது முறை கண்ண முடியுன்னு எக்ஸாம் எழுதலாம். ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இப்போ நகரத்தாரில் வந்து பொலிட்டிக்கலாக வரணுங்கிறாங்க இல்லையா, ஐஏஎஸ்ல இருக்கணும், பவரில் இருக்கணும். நான் ஐபிசிலாம் நிறைய போயிருக்கேன், பேசியிருக்கேன். நகரத்தார் வந்து வேலை கொடுக்க வேண்டும், நகரத்தார்கள் வந்து வியாபாரம் செய்ய வேண்டும், வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எல்லா வேலையும் சுமார் இல்லை. நமக்கு ஒரு ஜட்ஜெல்லாம், நம்ம பெரிய ஜட்ஜி இருக்கிற போது நமக்கு ஒரு சிக்கல் வர்ற போது எவ்வளோ உதவியாக இருக்குது, ஒரு ஃபோன் காலில் பண்ண முடியுது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருந்தால் நமக்கு நடக்கிற அநியாயத்தை மாற்ற முடியும்ல. நம்ம அநியாயமாக பெற வேண்டாம், நமக்கு உண்டான நியாயத்தை பெறுவதற்கே அதிகாரம் தேவைப்படுகிறது இன்றைக்கு, மற்றவர்கிட்ட காப்பாற்றிக் கொள்வதற்காக. நம்முடைய பிள்ளைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ வந்து 3 விஷயம் இருக்குது. நீங்கள் என்ன படிப்பு படிக்கிறீங்க, எந்த இடத்துல படிக்கிறீங்க, எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க. பெரும்பாலும் நம்ம எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து என்ன படிப்பு என்ன படிப்பு என்ன படிப்பு. எந்த விதையாக வேணாலும் இருக்கட்டும், கட்டாந்தரையில் போட்டால் முளைக்குமா?
தண்ணி ஊற்றாமல் பார்த்தா முளைக்குமா? ஸோ விதை மட்டும் பத்தாது. நீங்கள் வந்து என்ன படிப்புங்கிறத விட நான் சொல்லுவேன் எந்த காலேஜுங்கிறது. இப்போ பார்த்தீங்க காலையில் சொல்லிட்டு இருந்தாங்க ஜுவாலஜியெல்லாம் இன்றைக்கி பிரமாதமாக இருக்காங்க. நம்ம காலேஜில் ஜுவாலஜி கொடுத்தா வேண்டாம்ன்றோம், ஹிஸ்ட்ரி வேண்டாம்போம், எக்கனாமிக்ஸ் வேண்டாம்போம். ஸோ நீங்கள் ரெண்டாவதாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் என்ன பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி தலைப்பில் அமுதசுரபியில். நெல்லிக்காய் அளவு ஆப்பிளா, ஆப்பிள் அளவு நெல்லிக்காயா? இப்போ சில பேருக்கு ஆப்பிள் சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும், அது சாப்பிட வாங்க காசு இருக்காது. அதனால ஒரு சின்ன சுருங்கி போன வெம்பி போன ஒரு ஆப்பிள் வச்சுட்டு நான் ஆப்பிள் திங்கிறவங்க. சில பேர் எனக்கு நெல்லிக்காய் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நல்ல பருத்த பெருசாக விளைஞ்சிருக்கிற நல்ல நெல்லிக்காயை சாப்பிட்றாங்க. நீங்கள் சாப்பிட்றது ஆப்பிளாக நெல்லிக்காயான்னு மேட்ரு இல்லை, நல்ல விஷயத்த நல்லா சாப்பிட்றோமா. அது ஆப்பிளாகவே இருந்தாலும் இத்தினூண்டாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை, அது நெல்லிக்காயாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மதிப்பு அதிகம். ஸோ நீங்கள் இன்ன படிப்பு தான் பெருசுங்கிறதே கிடையாது. நான் சொல்லுவேன் நம்ம எதை தொடுறோமோ அதை பண்ணி காமிக்கிறோம், மற்றவங்களாம் அசந்து பார்க்கணும், ஆகா இதை போய் இப்படி பண்ண முடியுமான்னு. அதுதான் நம்ம திறமை. நீ எக்கனாமிக்ஸ் கொடுத்தா, ஜுவாலஜி கொடுத்தா, ஹிஸ்ட்ரி கொடுத்தா, சிவில் கொடுத்தா, எதை கொடுத்தாலும் உலகத்தில் இதாண்டா பெஸ்ட்டு, இவன் இப்படி பண்ண முடியுமான்னு பண்ணலாம். ஸோ ரெண்டாவது மேட்ரு வந்து நம்மளுடைய எஃபர்ட்டு தான். நல்ல கல்லூரிகள் நல்ல சூழ்நிலையை கொடுக்கும், பல பேர் சொன்ன மாதிரி நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கும், நல்ல ஆசிரியர்கள் இருப்பாங்க, கூட படிக்கிற பசங்க நல்ல பசங்களாக இருப்பாங்க. அதனால் நல்ல நிறுவனங்கள் ரொம்ப அவசியம். என்ன ஒரு பேசுகிறதுக்காக வெள்ளூரில் ஒரு மெடிக்கல் காலேஜ் கூப்பிட்டுருந்தாங்க, கவர்மெண்ட் காலேஜ். இப்போ நிறைய கவர்மெண்ட் காலேஜ் தான் ஃபீஸ் கம்மி போங்கன்னு நிறைய பேர் இங்கே சொன்னாங்க. நான் அந்த மெடிக்கல் காலேஜுக்கு உள்ளே போனேன். அந்த கேம்பஸ்குள்ளார நான் நுழைஞ்ச உடனே நான் வந்து ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டேன்னு நினச்சேன். அதுவும் ரொம்ப சுமாரான ஸ்கூலுக்கு வந்துட்டேன்னு நினச்சேன். அங்கே அந்த பிள்ளைங்களுடைய உடையும் அவங்க ரெண்டு பேராக உட்காந்துருந்த நிலைமையும் அங்கே நடந்ததெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு அங்கே பேசுகிறதுக்கே பயமாக இருந்துச்சு. வேறு நல்ல பிள்ளைகளும் இருந்தாங்க. பட் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம போய் மாட்டினா என்ன ஆகும்? நீங்கள் சுற்றுப்புறம் வந்து ரொம்ப கெடுத்துரும். இப்போ சென்னையில் நான் இருக்கிற பகுதி ஆழ்வார்பேட்டை பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, ஒரு கலைக்கல்லூரி. அந்த கல்லூரியில் பாதி நாள் கல்லூரியே நடக்காது, பஸ்ஸில் தான் கரெக்டாக நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் ஒரு நல்ல படிப்பை எந்த இடத்துல படிக்கிறீங்கிறது முக்கியம். ஸோ அதனால் ஆப்பிள் அளவு நெல்லிக்காய் இல்லை, நம்ம எதை பண்ணாலும் பிரமாதமாக பண்ண வேண்டும் என்பது, எந்த கல்லூரியில் படிக்க வேண்டும் என்பது முக்கியம். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்ஜினியரிங் என்று சில பேர் போயிட்டு இப்போது 2020 ரயில்வேயில் குரூப்பில் லெவல் 1க்கு ஒரு விளம்பரம் வந்துருந்துச்சு. லெவல் 1 ரொம்ப அடிப்படையான வேலைக்கு அவங்க கேட்டிருந்த குவாலிஃபிகேஷன் வந்து 10வது பாஸ், இல்லைன்னா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப்பும் பாஸ் பண்ணியிருக்கணும். 10வது படிப்பு தான். அது வந்து 62,000 வேக்கன்சி. அதுக்கு வந்த அப்ளிகேஷன் வந்து 10வது படித்தா போதும் இந்த வேலை கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு வந்த 62,000 வேக்கன்சிக்கு 2 கோடி பேர் விண்ணப்பிக்கிறாங்க நம்ம நாட்டில். அதில் 82 லட்சம் பேர் பி. எப்படி 10வது படித்தா போதும்னு சொல்கிற குரூப் இந்த லெவல் 1 ஜாபுக்கு ரயில்வேல அது கலாசி வேலையா, அது என்ன வேலைன்னு தெரியல. அதுக்கு இவ்வளோ பேர் 82 லட்சம் பேர் பி அப்ளை பண்ணுறாங்கன்னா ஊருக்கு ஊர் இன்ஜினியரிங் காலேஜை திறந்து வச்சு அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கும் இன்ஜினியரிங் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது, என்னமோ ஒரு ப்ரெசன்டேஷனை போட்டு எல்லாரையும் ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணி மிஷினையெல்லாம் பூட்டி வச்சு அக்ரெடிடேஷன் வர்ற போது மட்டும் திறந்து காமிச்சு ஆபத்து. எவ்வளோ பேருடைய காசை கெடுக்கிறோம். என் தேசம் என் மக்கள்னு நான் விஜய் தொலைக்காட்சியில் 10 வருஷம் முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். அதில் எல்லாம் இந்த மாதிரி பணத்தை தொலைச்ச பெற்றோர் வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க அவங்க கதையை. இருக்கிற காசை செலவழித்து கேபிட்டேஷன்லாம் கொடுத்து இன்ஜினியரிங் தான் படிப்பு என்று நம்புவது முட்டாள்தனம். நீ வெறும் எஸ்எல்சியில் நீ பெரியாள் ஆகலாம், வெறும் டிகிரியிலே நீ பெரியாள் ஆகலாம். பண்ண முடியாதவர்களுக்காக நான் சொல்கிறேன். நான் திருக்கடையூர் போயிருந்தேன், நீங்களும் போயிருப்பீங்க. வாசலில் பஸ் ஸ்டாண்ட் வாசலில் ஒரு டெய்லர் கடை இருக்குது. அந்த டெய்லரை கேட்டேன், அவர் 2 பிள்ளைங்களையும் சாதாரண படிப்பு படிக்க வச்சு பேங்க்கில் சேர்த்து விட்டு நல்லா இருக்கார், பிரமாதமாக இருக்கார். அவருடைய தம்பி இன்ஜினியரிங் சேர்த்து விட்டு இருந்த கடையை விற்றுட்டு போயிட்டார். பிள்ளைங்களும் ஒரு பிள்ளை, அப்பாவும் ஒரு பிள்ளை. எல்லோரும் இன்ஜினியரிங் படிக்கணுமாக்கும், நம்மளும் இன்ஜினியரிங் படித்தாதான்னு பாவம் ஒரு அறியாமையில் இருக்கிறாங்க அவங்க. விஸ்வேஸ்வரையா என்கிற இன்ஜினியர்ஸ் டே கொண்டாடப்படுகிற அந்த பெருமகனார் சொல்லுவார், வாட் எவர் இஸ் ஒர்த் டூயிங் இஸ் ஒர்த் டூயிங் வெல். எது ஒன்று செய்யத்தகுந்ததோ அது நன்றாகவே செய்யத்தகுந்தது. நீ என்ன படிப்பு படித்தாலும் அது சிறந்தா பண்ண. சிஏ பண்ணால் நான் டாப்பில் வருவேன், நான் ஐஐடி போனாலும் நான் டாப்பில் வருவேன், நான் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்தாலும் டாப்பில் வருவேன் என்று வர முடியும். படிப்பு, எக்ஸ்போஷர், இது 2 முக்கியம். நான் வந்து அருப்புக்கோட்டைக்கு இப்போ ஒரு கம்பெனிக்காக நான் கன்சல்டண்ட்டாக இருக்கேன், செலெக்ஷனுக்காக போயிருந்தோம். அங்கே பிஇ படிக்கிற பசங்களை நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம். எல்லோரும் பொதுவாக 2,40,000 ரூபா கொடுப்பாங்க பிஇ படித்தா ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிற பொழுது. பெரும்பாலான நிறுவனங்கள் 3,60 சில பேர் கொடுப்பாங்க. நாங்கள் 5 லட்சம் ஒரு பையனுக்கு கொடுக்க தயாராக இருந்தோம். அந்த பையன் தான் நல்ல பையன். நாங்கள் பார்த்த 15 பேர்லேயும் இன்டர்வியூலாம் கடைசியாக எல்லாம் முடிஞ்ச பிறகு
அந்த பையன் வந்து கடைசியாக சொல்லிட்டு போனால் எனக்கு வேறு வேலை கிடச்சிச்சு 7 லட்சத்துக்குன்னு. அருப்புக்கோட்டையில் படிக்கிறான். நாங்கள் தேடி போனோம். எங்களை தவிர இன்னொருத்தன் தேடி வந்து அவனை தூக்கிட்டு போயிட்டான். 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற இடத்துல 7 லட்ச ரூபா வாங்க. ஸோ நீங்கள் திறமை, நீங்கள் அங்கே எந்த ஊரில் இருக்கிறீங்கிறது கிடையாது, நீங்கள் எப்படி உங்களுடைய படிப்பை படிக்கிறீங்க. நீங்கள் பல பேர் ஸ்காலர்ஷிப் பற்றி சொன்னாங்க. நிறைய நல்ல ஸ்காலர்ஷிப்ஸு எனக்கு தெரிஞ்ச சென்னையில் இருக்க ஒருத்தர் 40 லட்சம் ரூபா ஆக்ஸ்ஃபோர்டில் போய் அவங்க பையன் படிச்சுட்டு வந்தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி. அவனுக்கு வந்து நெட்டில் தேடுறதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை, என்ன படிப்புக்கு எந்த கவர்மெண்ட்டு எவ்வளோ ஃபண்டு கொடுக்குறாங்க, நல்லா அதில் பண்ணால் நமக்கு அது கிடைக்கும். அந்த ஸ்காலர்ஷிப் கையில் ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துட்டாங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ண உடனே அப் டு 40 lakhs நீ தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம், செலவழிச்சிக்கிட்டே இருக்கலாம். நீ கோர்ஸை முடித்தா போதும், 40 lakhs ஃப்ரீ. அதுக்கப்புறம் அவனை வேலைக்கு எடுக்க 10 பேர் போட்டியில் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன எது வேணாலும் படிக்கலாம். பலரும் இங்கே சொன்னது மாதிரி படிப்பதை சரியாக படிக்க வேண்டும். நீங்கள் அதில் வந்து திறமையாக இருக்க வேண்டும். இப்போ காலையில் கூட நம்ம விசி சுப்பையா அவர்கள் சொன்னாங்க, வெறும் ஒரு படிப்பில் சேர்ந்துட்டோம், டெய்லி காலேஜ் போயிட்டு வந்தோம், அவன் கொடுத்தது தான் சிலபஸ்ஸு, இன்றைக்கி லீவுன்னா லீவுன்றது கிடையாது. அது ஒரு அடிப்படை முதுகு எலும்பு. அதுக்கப்புறம் கை காலு முகமெல்லாம் நம்ம தான் ஒட்ட வைக்கணும். அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ நிறைய படிக்கலாம். இது ஒரு டிஜிட்டல் ஏஜ். நிறைய ஸ்டார்ட் அப்புக்கு இந்தியாவில் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நிறைய கம்ப்யூட்டர் பற்றியும் மற்றதை பற்றியும் வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஏர்பிஎன்பின்னு ஒரு கம்பெனி, ஓலா, ஊபர், ஸ்விக்கி, இவங்க எல்லோரும் இந்த இன்டர்நெட்டும் மற்றவங்க கையில் இருக்க ஃபோனையும் பயன்படுத்தி அவங்க முதலீடே போடாமல் மிகப்பெரிய வியாபாரங்களை செய்கிறாங்க. உங்களுக்கு பல ஐடியாஸ் வரும். நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணலாம், பெரிய தொழில் நீங்கள் தொடங்கலாம். இப்போது இங்கே யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், நான் இன்னொரு கம்பெனி கன்சல்ட்டாக இருக்கேன். அவங்க வந்து ஒடிசாவில் கறி அல்ற மண்ணுக்கு கறிக்கு மேலே இருக்கிற மண் அல்றாங்க. ஒரு டோசர் விலை வந்து 1.5 கோடி. அவர் கிட்டத்தட்ட வந்து 60 வண்டி வச்சுருக்காரு. அவர் 4ஆவதோ 5ஆவதோ படிச்சிருக்காரு. அவர் வந்து கடன் வாங்கி நாங்கள் அண்ணன் கனரா பேங்க் ரொம்ப நல்லா சொன்னாங்க, கடனை வாங்கி ஒழுங்காக கட்டுறவங்களுக்கு கடனை போன்ற ஒரு வரப்பிரசாதம் கிடையவே கிடையாது. வெறுமனை ஒரு கறி அள்ளி போடுற ஒரு தொழிலை அவ்வளோ நேர்த்தியாக பண்ணி இன்றைக்கி வந்து he earns more than 4-5 crores a year. அவ்வளோ அசட்ஸ் இருக்குது அவருக்கு. ஸோ அதனால் படிக்கலைனாலும் வரலாம், படித்தாலும் வரலாம், நல்லா படித்தாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். மொத்தத்தில் இங்கே ரொம்ப ஸ்டெடியாக நம்ம இருக்கணும். அசோக் எல்லுசாமின்னு ஒருத்தர் இருக்கார். நம்ம இப்போ ஆட்டோமேட்டிக் கார்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் வந்திருக்குது, அதான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய டெஸ்லா பண்ணுறது. அவரை ரொம்ப பாராட்டிகிட்டு இருந்தபோது எலன் மஸ்க் சொன்னார், இந்த பாராட்டுக்கெல்லாம் உரியவர் நான் இல்லை, இந்த டிவிஷனோட தலைவர் வந்து அசோக் எல்லுசாமின்னு ஒரு தமிழர். அசோக் எல்லுசாமின்னு ஒரு தமிழர் போய் தான் அங்கே வந்து அமெரிக்காவில் ஆட்டோமேட்டிக் கார்ஸை பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ நம்ம தமிழர் மூலம் நகரத்தார் மூலம் அதை விட கூடங்கிறோம். அப்போது நம்ம யோசித்தா ஒன்றும் இல்லை, இன்வால்வ் ஆனால் நம்மளால் மிக பிரமாதமாக எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். உங்களுடைய ஆர்வம் எதில் இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்னு ஒரு கம்பெனி, கிரீஷ் மாத்ருபூதம்னு ஒருத்தர், உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட வேலை பார்க்குற அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 200 பேரோ 300 பேரோ பில்லியனர் ஆகிட்டாங்க, பல லட்சங்களுக்கு அதிபதி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு அவர் கொடுத்துருக்க ஸ்டாக் ஆப்ஷன். அவர் ஒரு எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த பெயினை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா நீங்கள் அதான் பிஸ்னஸ். இன்றைக்கி எந்த இடத்துல நீட் இருக்கோ அதை சரி பண்ண, அதையெல்லாம் திங்க் பண்ணக்கூடிய பயங்கரமான அறிவு நமக்கெல்லாம் இருக்கிறது. அவர் சண்முகா ஆர்ட்ஸ் காலேஜில் தான் BE BBE தான் படிச்சிருக்காரு. ஒருத்தர் வந்து CA எக்ஸாமை போய் எழுத ட்ரை பண்ணியிருக்காரு. அதை எப்படி கிராக் பண்ணலாம், கிராக் பண்ணுறதுனா தெரியும் இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிச்சி சரியாக பண்ணலான்னு அதை முயற்சி பண்ணி அதை ரொம்ப சுலபமாக தட்டிட்டு வந்து அதன் மூலமாக வேலைக்கு போகாமல் எப்படி எல்லோரும் CA பாஸ் பண்ணலாங்கிறதே சொல்லி கொடுக்குறதே ஒரு தொழிலாக்கி அதை டிஜிட்டலில் கொண்டு வந்து பைஜு அப்படிங்கிற கம்பெனி, நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் நடுவில் வந்து நிற்பான் பைஜு வந்து பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதி. ஒரு கேரளா பையன், we can at best call only a boy, ஏன்னா அப்படி தான் டிஷர்ட் போட்டு இருப்பான் அவன், ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் ஐடியாக்கள் விலை போகிற அதிக முதல் தேவைப்படாத காலம் இது, வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற காலம் உங்களுக்கு. அதனால் படிப்பு எதை படிக்கிறீங்களோ, எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ரொம்ப சிறப்பாக செய்யுங்கள். உங்கள் பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நேரம் ஆயிட்டதுனால நான் ஒரு 5 விஷயங்களை மட்டும் ஒரு ஆத்திச்சுடி மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆர்வமாக இருங்கள், நம்பிக்கையோடு செய்யுங்கள், விவரம் அறிந்து கொள்ளுங்கள், தெளிவாக பேசுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள், தோல்விக்கு அஞ்சாதீர்கள். வெற்றி நம்ம எல்லோருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் கல்லூரி படிப்பு அதை நம்புவதை விட உங்களை அதிகமாக நம்புங்கள். எங்கே இருந்தாலும் நம்ம சிறப்பாக வரலாம். மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற, மாலை வரை ஆர்வத்தோடு கலந்து கொள்ள வைத்திருக்கிற இந்த மதுரை நகரத்தார் சங்கத்திற்கும் தலைவர் செயலாளர்களுக்கு அனைவருக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.